வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருகின்ற ஜூன் 3/6/2024 அன்று 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருகின்ற ஒரு அதிசய நிகழ்வு வானியலில் நடைபெறுகிறது. இது ஜோதிட ரீதியாக 12 ராசிகர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வழங்கும் அப்படின்றது பற்றின பதிவு தான். மேஷத்தில் செவ்வாயும், அதே மேஷத்தில் சந்திரனும், ரிஷபத்தில் குருவும், அதன் கூட சூரியன், அதோடு கூட சுக்கிரன், புதன் என்று 4 கிரகங்கள் ரிஷபத்திலும், மீனத்தில் ராகுவும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களில் வரிசையாக நடக்கப் போகிறது. இந்த கிரகங்கள் வரிசையாக இருப்பது மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும் என்பது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதுவும் சந்திரன் உச்சமாகும் ரிஷபத்தில் அத்தனை கிரகங்களும் ஒன்று சேர்ந்து பூமிக்கு ஒளியை கொண்டு வருவது மிகப்பெரிய அசாத்திய யோகத்தை அனைத்து ராசிகளுக்கும் கொடுக்கும். 6 கிரகங்கள் ஒன்று கூடும் அந்த நாளில் நாம் என்ன செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இந்த 12 ராசிகளுக்கு அந்த 6 கிரக சேர்க்கையால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றின ஒரு சிறிய தொகுப்பு தான். ஜூன் 3ஆம் தேதி இந்த 6 கிரகங்கள் ஒன்றாக சேரும் பொழுது நீங்கள் எவ்வளவு ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை நீங்கள் விரத முறைகள் மேற்கொண்டாலும் சரி, தான தர்மங்கள் செய்தாலும் பரிகாரம் செய்தாலும் அது பல மடங்கு நமக்கு பலன்களை தரக்கூடியதாக அமைகின்ற ஒரு அமைப்பு. ஏன்னா இது ரொம்ப அதீத சக்தியாக இருக்கின்ற பிரபஞ்ச பேராற்றல். இது ஜோதிட ரீதியாக ரொம்ப அதிகமான ஆற்றல் மிகுந்த நாட்கள் என்றே கூறப்படும். கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்து காட்சியளிக்கும் பொழுது மொத்த பலனாக ஒரு ஜாதகர் அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. அந்த பலன்கள் அவரவர் விதி வசப்படித்தான் நடக்கும். அப்படி விதி உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் தெய்வ பக்தி சிறந்த வழி. அதனால் கண்டிப்பாக அவரவர்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம், குலதெய்வம் போன்றவற்றை மனதார பிரார்த்தனை செய்து அன்றைய நாள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும். அன்று விரதம் இருந்து பூஜை செய்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அசைவம் சாப்பிடாமல் இருந்து பூஜை செய்கிறவங்க செய்யலாம். இல்லை நீங்கள் பித்ருக்களுக்கு தான தர்ப்பணம் தரவங்க தரலாம். அன்று என்ன விதமான புண்ணிய காரியங்கள் செய்தாலும் அது ரொம்ப அதிகமான பலன்களை கொடுக்கும். ஏனென்றால் 4 கிரகங்கள் ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதால் 12 ராசிக்காரர்களுக்கும் பலவிதமான பலன்களை கொடுக்க போகிறது. மேஷ ராசியில் இருப்பவர்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். மேஷத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று ஆட்சியாக அமர்ந்திருக்கிறது. அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பணவரவு என்பது பல மடங்கு பெருக்கி கொடுக்கின்ற அமைப்பாக இருக்கிறது. ரிஷப ராசியில் 4 கிரகங்கள் ஒன்றாக அமையும் பொழுது அவர்கள் எதை தொட்டாலும் பொன்னாக கூடிய நேரமாக அமைந்திருக்கிறது. அவர்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா விதத்திலும் அவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். கடக ராசிக்காரர்கள் தொட்டது தொடங்கக்கூடிய நாளாகவும் மாதமாகவும் அமைந்திருக்கிறது இந்த ஜூன் மாதம் இந்த கிரக கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உடல்நலனில் நல்ல ஆரோக்கியமும் மேம்பாடும் தெரியும். மனநிலையில் நல்ல ஆரோக்கியம் தெரியும். அதுவும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அவர்கள் அடியெடுத்து வைப்பார்கள். சிந்தனை சீராகும். படிக்கும் மாணவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் கல்லூரியில் பயிலக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. கடகராசிகள் தொட்டது துளங்கும் நேரம். அடுத்து சிம்ம ராசி அவர்களுடைய வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜூன் மாதம் ஏற்படுகின்ற இந்த கிரக கூட்டணி. இந்த கிரக கூட்டணியால் அதிகம் லாபத்தை பெறுபவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்து
கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து நடத்துவது நல்லது. எந்த முதலீடு செய்வதாக இருந்தாலும் யோசித்து அதை தீர விசாரித்து நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த தொழிலோ வேலையோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் அதை முழு முனைப்போடு ஆராய்ந்து நீங்கள் கூட இருந்து செய்ய வேண்டிய வேலையாக இருந்தால் அது வெற்றியில் முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல்நலனிலும் சற்று அக்கறை செலுத்த வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது. எதிலும் எச்சரிக்கை நிதானம் தேவைப்படுகின்ற ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு உண்டு. நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி அது முதிர்வு பெற்று உங்கள் கைக்கு பணம் வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட மழை. அடுத்து விருச்சிகம். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஜூன் மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த கிரக கூட்டணி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆனால் இதிலும் எச்சரிக்கை தேவை. தனுசு ராசிக்கு எதிரிகள் அழிவார்கள். இதற்கிடையிலே நீங்கள் சூழ்ச்சி கடன் மற்ற பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தால் அந்த விதமான சூழ்நிலையிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். கடன் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும். உங்களுக்கு சூழ்ச்சி செய்தவர்கள் உங்கள் மேலதிகாரியாக இருக்கலாம் அல்லது அக்கம் பக்கத்து உறவுகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் தானாக விலகி விடுவார்கள். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது இந்த கிரக கூட்டணி. அடுத்து மகர ராசிக்கு புகழ் உண்டு. அந்தஸ்து, பதவி, பட்டம் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இந்த கிரக கூட்டணி அமைந்திருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாவற்றிலும் ஒருபடி வளர்ச்சியை காணக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. அடுத்து கும்பராசிக்கு இடம் மனையினால் லாபம் உண்டு. நீங்கள் ஏற்கனவே வாங்கிய இடத்தை விற்று நல்ல லாபத்திற்கு விற்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் விற்காத இடம் விற்கப்படும். நீங்கள் புதிதாக சொத்து சேர்க்கை, வீடு வண்டி வாகன சேர்க்கை அந்த மாதிரி புதிய இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக உண்டு. அதை விற்பவர்களாக இருந்தால் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களாக இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுந்த லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கும். மீனம். தொட்டது தொடங்கும் நேரமாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த கிரக கூட்டணி உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது. இப்படியாக 6 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. பொதுவாக மக்கள் வெற்றி என்பது இன்றைக்கு கிரகங்கள் மாறி நாளைக்கே நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் கிரகங்கள் அப்படி வேலை செய்வது இல்லை. பொதுவாக கிரகங்கள் ஒரு வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே அந்த வீட்டின் செயல்பாடுகள் ஆரம்பமாகிவிடும். கிரகங்கள் அந்த வீட்டுக்கு வந்து ஒளியை கொடுத்தால் அன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதை தவிர்த்து ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆவது என்பது முடியாத காரியம். எந்த ஒரு காரியத்திலும் ஜெயிக்க வேண்டுமானால் அதற்கு நிச்சயமாக உழைப்பு மிக மிக அவசியமாகும். உழைக்காமல் எந்த ஒரு பொருளும் பணமும் வேலையும் நடக்கப் போவதில்லை. இப்படியான சூழ்நிலையில் 6 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீச ஆரம்பிக்க போகிறது. அந்த நாளை தெய்வ பக்தியோடு நீங்கள் நகர்த்தி சென்றால் அன்றையிலிருந்து கிரகங்களின் ஒளி உங்கள் ராசியின் மீது பட்டு நீங்கள் வெற்றி அடைவீர்கள். செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது நிச்சயமாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கோர்ட் கேஸ் என்று இருந்தவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்படும்.
இடம் மனை வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டவர்களுக்கு அது அனுகூலமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பலன்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான கூட்டணியாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு அற்புத நிகழ்வாகும். இதை யாரும் தவறவிடாதீர்கள். அந்த நேரத்தில் உங்களால் முடிந்த இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்து மேலும் உங்களுடைய ராசியையும் நட்சத்திரத்தையும் நன்றாக பலப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த புது விஷயமாக இருந்தாலும், புது முயற்சிகளாக இருந்தாலும் அதை துணிந்து நின்று செயல்பட்டு அதில் எளிதாக வெற்றியை கண்டு கொள்ளுங்கள். நேரம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அது நல்ல விதத்தில் நமக்கு முடியக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஜூன் 3ஆம் தேதி ரொம்ப அருமையான கூட்டணியாக 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கின்ற அற்புத அமைப்பு. அந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்மளால் நல்ல விஷயங்கள் செய்து கொள்ள முடியுமோ அத்தனை விஷயங்களும் நாம் அப்பொழுது செய்து கொள்ள வேண்டும். இது அனைத்து ராசிகளுக்கும் ஒரு ஒளி வெள்ளமாக அமைந்திருக்கிறது. அதுவும் ரிஷப வீட்டில் சந்திரன் உச்சம். அந்த அற்புதமான வீட்டில் இத்தனை கிரகங்களும் 4 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒளி வீசும் பொழுது ரொம்ப அற்புதமான எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, அதாவது சுப மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏன்னா அது சுப கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுப வீடான ரிஷப வீட்டில் 4 கிரகங்கள் ஒன்றாக அமையும் பொழுது அது ரொம்ப அற்புதமான அபரிதமான நல்ல பலன்களையே நம்ம அனைவருக்கும் கொடுக்கும். அதனால் அன்றைய நாளை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.